தொடர்ந்து பாஜகவினுடைய மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். பாஜக கரூர்ல ஒரு குழு அமைத்ததன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது, யாரை மிரட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செயல்படுகிறதுன்னு முதலமைச்சர் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறார். எப்படி பார்க்கறீங்க? யாரை மிரட்டலாம்ன்றதுல மிரண்டு போயிருக்கிறார் முதலமைச்சர் என்பதுதான் இதுல தெளிவாக தெரிகிறது. நான் கேட்கிறேன், ஒரு இடத்துல ஒரு சம்பவம் உண்மையிலேயே எனக்கு மன வருத்தமா இருந்தது. அன்னைக்கு நாங்க போகும்பொழுது அந்த ஓலங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி குழு அமைப்பது இது முதல் முறை அல்ல. மரியாதைக்குரிய அண்ணன் ரமேஷ் அவர்கள் கொலையுண்ட போது இதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாம் சேர்ந்தே ஒரு குழு வந்தாங்க சேலத்திற்கு. ஆக எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்ப குழு அமைத்த தெலுங்கானா ஆளுநரா இருக்கும்போது அங்கு நடந்த ஒரு பிரச்சனைக்காக குழு அமைக்கப்பட்டிருந்தது. மணிப்பூருக்கு ஏன் போலன்னு அண்ணன் கேட்கிறார். மணிப்பூர்ல மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவங்களே அவங்களோட அரசாங்க குழுவோட போய் அதோட பிரச்சனைகள் எல்லாம் என்ன என்று பார்த்தார்கள். நீங்க ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல நான் கேட்கிறேன். அதே மாதிரி தொடர்ந்து நிதி கொடுக்கறதுல பாராபட்சம், நாங்க கோர்ட்டுக்கு போய் தான் நிதி வாங்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்றது. ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்க போகல? நிதி ஆயோக் கூட்டம் என்பது எங்கெங்கெல்லாம் நமக்கு நிதி குறைவாக பகிர்மானம் குறைவாக இருக்கிறதோ அதை நேரடியாக அங்கே சொல்லி அது கிடைக்க பெறுவது. ஆக நேரடியா எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் அரசியல் ரீதியாக மறுத்து விட்டு அதற்கு பின்பு நாங்கள் எல்லாம் செய்யறோம் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் எப்படி? என்ன பொறுத்த மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி யூபிஏ இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்குன்னு கம்பேர் பண்ணட்டும். எல்லா ஏர்போர்ட்டும் விரிவுபடுத்தி இருக்கிறார் மோடி அவர்கள், எல்லா துறைமுகமே விரிவுபடுத்தி இருக்கிறார் மோடி அவர்கள். 10 லட்சம் கோடிக்கு இன்னைக்கு நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யூபி அரசாங்கத்துல இவங்க இந்த மத்தியில ஆட்சியில கூட்டணியில இருந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஆக முதலமைச்சர் எதை எடுத்தாலும் அரசியல் செய்வதை விட்டு இன்னைக்கு தேர்தல்னா பாஜக முயற்சி செய்யத்தான் செய்யும். ஒரு அரசியல் கட்சி என்றால் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதை முயற்சி தான் செய்யும். அப்ப நீங்க கூட்டணியில இருக்கிறது முயற்சி இல்ல, நாங்க கூட்டணி செய்ய முயற்சி தான் முயற்சின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால எதை எடுத்தாலும் அரசியல், அப்ப நீங்க செய்யறது எல்லாமே தான் அரசியல் அப்படின்னு சொல்ல முடியும். நன்றி திருமிகு தமிழிசை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் பாஜக மீதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அரசியல் ஆதாயத்திற்காக கரூர் சம்பவத்தில் பாஜக குழு அமைத்திருப்பதாக அவர் பேசியிருக்கிறார். இதுகுறித்து ஒரு சிறப்பு நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.